இப்படியே வச்சு வெட்டிட்டு தப்பாக நாளையும் வெட்டிடுவாங்க. வெட்டிடுவோன்னு அர்த்தம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்ததுன்னா இப்படி இழுத்தீங்கன்னா இழுக்காது. கிராஸ் பீஸை இப்படி இழுத்து கொடுக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. சொல்லியிருந்தேன், அதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த கட்டு 4 துண்டாக இருக்கும். இதை வந்து எடுத்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த கட்டு ரெண்டையும் வைங்க. இன்னொரு பீஸு அதுக்கு மேலே கொண்டுட்டு போய் இது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வைங்க. இது வந்து ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃப்ரண்ட் சைடு வர வேண்டியது. இப்படி வச்சுட்டு நம்ம இந்த 2 பீஸையும் ஒன்றா ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தைக்க போகிறோம். இப்படி தைச்சதுக்கப்புறம் இந்த கட்டு கொடுத்த பகுதியை நல்லா இப்படி விரித்து விட்டுட்டு ஒரு தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இப்படி திருப்பி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இதை வந்து தைக்க திரும்பவும் இந்த பட்டிக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இப்படி விரித்து வச்சுட்டு இந்த இடத்துல நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நகத்தால் இப்படி தேய்ச்சிங்கன்னா படிஞ்சிடும். அதை வந்து திருப்பி இப்படி எடுத்துட்டு இந்த ஒட்டில் ஒரு தையல் போ. இப்போ இந்த இடுப்பு பட்டி ரெடி ஆயிடுச்சு. 2 ஆப்போசிட் டைரக்ஷனும் இப்படி இருக்குது. இது இடுப்பு பட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தைக்க போகிறது ஃப்ரண்ட் பீஸ். இப்போ ஃப்ரண்ட் பீஸை இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த கழுத்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்பில் அழகாக கொண்டாந்து இப்படி எதிராக வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதில் டாட்டு பிடிக்க போகிறோம். டாட்டில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கரெக்டாக வரும். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டு, இந்த ஷோல்டர் ரெண்டையும் இப்படி மடிச்சிங்கன்னா ஒரு சென்டர் வரும். இதுக்கு நேராக இங்கே நீங்கள் பிடிச்சிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு டாட். ஃபஸ்ட்டு டாட் இப்படி பிடிச்சிட்டு இந்த துணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி ஏற்ற இறக்கமாக தெரியும். அந்த இடத்துல வந்து கரெக்டாக இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இப்படி பிடிச்சிக்குவோம். பிடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கரெக்டாக இங்கேருந்து 1 இன்ச் இதுலேயும் காமிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் பிடிக்கிறீங்க. இதுக்கு நேராக இப்படி பிடிச்சிட்டு இந்த கிராஸாக இருக்கிறத இப்படி பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு அகலம், 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு ஹைட் எடுக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு டாட்டு பிடிச்சிட்டோம். பிடிச்ச உடனே இந்த ஷேப் இப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு டாட்டு. இப்போ செகண்ட் டாட்டு பிடிக்க போகிறோம். செகண்ட் டாட் என்ன பண்ணணும், இந்த 2 இடத்துக்கோட சென்டர் பாயிண்ட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு இதுவும் 2.5 இன்ச்சு வரைக்கும் பிடிக்கலாம். இங்கேருந்து சென்டர் பாயிண்ட்டு இந்த இடம் வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிக்கணும். இது மட்டும்தான் 1 இன்ச்சு பிடிக்கணும். இது 1/4 இன்ச்சு பிடிக்கணும். இப்போ இந்த பக்கம் காட்டுறேன். இந்த சென்டர் பாயிண்ட்டு இந்த இடத்துக்கிட்ட வரும். இதுலேருந்து இங்கே 2 இன்ச்சு இல்லை 2.5 இன்ச்சு பிடிச்சா போதும். இப்போ நம்ம 2 டாட்டு பிடிச்சாச்சு. இதில் இப்போ 3வது டாட்டு நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ இந்த 3வது டாட்டு பிடிக்கிறது இந்த இடத்துலேருந்து இங்கே வரும். இது எப்படி பிடிக்கணுன்றதை நான் இப்போ காட்டுறேன். இந்த 2 டாட்டையும் இப்படி சேர்த்து பிடிச்சிங்கன்னா ஒரு கார்னர் காட்டும். இந்த கார்னர்லேருந்து இப்படி பிடிக்கணும். இதுக்கு நேராக இப்படி பிடிக்கணும். இதுதான் 3வது டாட். இந்த கார்னர்லேருந்து இங்கே பிடிக்கணும். இதுவும் 1/4 இன்ச்சு தான் வரணும். இது வந்து 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ்ன்னு அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இது நார்மல் ப்ளவுஸ் தான் இவங்களது. அதனால் நான் வந்து ஒரு 3 to 3 இன்ச்சஸ் பிடிக்கிறேன். இந்த பக்கம் காட்டுறேன். இந்த 2 டாட்டையும் இப்படி பிடிக்கிறோம். இந்த இடத்த பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து 1/4 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து இங்கே ஷேப்பாக கிராஸாக பிடிச்சிட்டு வரணும்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் டாட்டு பிடிச்சாச்சு. நம்ம பிடிச்சதுக்கப்புறம் இந்த டாட் வந்து இப்படி இருந்ததுன்னா நம்ம பிடிச்சிருக்கிறது கரெக்டு. கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஆகிடுச்சுன்னா நம்ம டாட்டு பிடிச்சதுல ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடுப்பு பட்டி ஃபஸ்ட்டு தைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம இந்த கட்டு கொடுத்துருக்கிற பகுதி இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஃப்ரண்ட்டு சைடு, அதாவது கழுத்து முன் கழுத்து பக்கம் வரணும். அதுக்காக தான் இந்த கட்டு கொடுத்துருக்கோம் நமக்கு. இதை பாருங்கள், இப்படி வைக்கணும். இது மேலே தைக்கிறதுக்கு இப்படி வைக்கணும். இதை வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த கிராஸ் கொஞ்சம் மேலே அப்படி இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் மேலே வச்சுட்டு பிடிக்கணும். இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் பிடிக்கும். இப்போ இந்த கப்பு இதில் வந்து திருப்பி இதை ஜாயின் பண்ணுறதை காட்டுறேன். இந்த கட்டு இருக்கிற பகுதி ஃப்ரண்ட்டில் வரணும். இதை இப்படி வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. இதை கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். பண்ணும்போது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இது இப்படியே வச்சு தைச்சிடக்கூடாது. இதை ஜஸ்ட் இப்படி மடித்து இப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த கப்பு சைஸ் அப்படியே இருக்கும். நீங்கள் இதை இழுத்து வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சு தைச்சிட்டிங்கன்னா அந்த கப்பு சைஸ் வராமல் ஃப்ளாட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மடித்து வச்சுட்டு இப்படி திருப்பிட்டு இங்கே வச்சு பிடிச்சி தைக்கணும் இந்த 1/2 இன்ச்சில். எப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த இடுப்பு பட்டிக்கு கம்பல்சரியாக 2 தையல் போட்டுடணும். நம்ம ஓவர்லாக் போட்டாலுமே 2 தையல் கம்பல்சரியாக போட்டுரும். இப்படி பிடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக கொஞ்சம் வரும். ஏன்னா இங்கே டாட்டு பிடிச்ச துணி இங்கே பிடிச்சிட்டதுனால அந்த துணி இங்கே குறையும். அந்த எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பீஸு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டன் பட்டி தைக்கணும். பட்டன் பட்டியில் வந்து அவங்கவுங்க ப்ளவுஸு அவங்கவுங்க கை பழக்கம் இப்படி மாட்டுவாங்க, லெஃப்ட்டில் மாட்டுவாங்க, ரைட்டில் மாட்டுவாங்க. ஸோ இப்போ இவங்க எந்த பக்கம் ஐ வச்சுருக்காங்க, எந்த பக்கம் பூக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க எங்கே வச்சுருக்காங்களோ அதே மெத்தடில் தான் நம்ம தைக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு தைக்கக்கூடாது. இப்போ இவங்க இந்த சைடில் ஐ வச்சுருக்காங்க, அதனால் நான் இந்த சைடில் ஐ தைக்க போகிறேன். இதுக்கு அடியில் கொடுத்து இப்படி நல்லா 1/4 இன்ச்சு மேலே பிடிச்சி தைக்கணும். இதெல்லாம் ஐ சைடு அடியில் வச்சோம் பார்த்தீங்க. இப்போ வந்து ஹூக் சைடு மேலே வைக்கிறோம். ஹூக் சைடு இப்படி மடிச்சுட்டு மேல் பக்கமாக வைக்கிறோம். இது ஐ சைடில் நம்ம கீழே வச்சு ஜாயின் பண்ணணும். இது அப்போ தான் நமக்கு மேலே இப்படி மடிச்சுட்டு இப்படி தைக்கணும். இதுதான் ஐ சைடு தைக்கிற மெத்தடு. இப்போ தைச்சி காமிக்கிறேன். ஐ சைடு தைச்சிட்டோம். இப்போ ஹூக் சைடு தைக்க போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணிவிட்டு இந்த மேலே வச்சு தைச்சிருக்கோம். இதை விரித்து வச்சுட்டு ஒரு படிமான தையல் போடணும். படிமான தையல்னால் நம்ம இஷ்டத்துக்கு இங்கே இடுக்கெல்லாம் போடுவோம், அது மாதிரிலாம் போடக்கூடாது. இதுக்கு மேலே ஒட்டில் வரணும். அதுக்கு பேர் தான் படிமான தையல். இப்போ இந்த ஐ சைடு தைச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் இருந்தால் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஒரு தையல் போடணும். எதுக்குன்னா இப்படி தொலைதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வராமல் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக ஒரு தையல் போடுறோம். இப்போ இந்த ஹூக் சைடில் பார்த்தீங்கன்னா படிமான தையல் போட்டிருக்கோம். இதை வந்து எப்படி மடிக்கணும்னா இப்படி பாதி மடித்து மீதி டோட்டலாக இப்படி ஃபுல்லாக மொத்தமாக திரும்பிடணும். இந்த மாதிரி இருக்கும். இப்படி பாதி மடித்து
டோட்டலாக இப்படி மடிச்சிடணும். அதாவது நீங்கள் போட்ட படிமான தையல் மேலே தெரியணும். அப்போ தான் நீங்கள் பூக்கு தைக்கிறது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் பீஸை ப்ளவுஸ் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பீஸ் தைக்க போகிறோம். அடுத்தது இப்போ இதுதான் பேக் பீஸு. இது கூட இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சைடில் இடுப்பு மடித்து தைக்கிறது தெரியுதுங்க. இந்த இடம் இடுப்பு மடித்து தைக்கிறது இந்த இடத்த நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது கூட கொண்டு போய் கரெக்டாக அந்த ஷார்ப்பாக இங்கே வச்சுட்டு இப்படி நீட்டாக கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ மடித்து தைக்கணுங்கிறத அது காமிங்க கரெக்டாக வரும். இந்த இடத்துல மடிச்சுக்கணும். இங்கே லேசாக ஒரு கட்டு கொடுத்துக்கோ. இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இந்த பீஸு இங்கே கொண்டு போய் வச்சு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு தூக்கி வச்சுட்டு ஒரு கட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மடித்து தைக்கும் போது ஏற்ற இறக்கமாக துணி வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இதை மடித்து தைக்கலாம். ஒரு மடிப்பு மடித்து அப்புறமா அந்த கட்டு வரைக்கும் வச்சு தைக்கணும். ப்ளீஸ் தைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் தோள்பட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டரில் கொண்டு போய் கரெக்டாக வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் தைக்கணும். கம்பல்சரியாக 2 தையல் போடணும். தோள்பட்டை ஷோல்டர் தைக்கணும். இப்போ நம்ம ஷோல்டர் தைச்சாச்சு. பின்னாடி துணியும் முன்னாடி துணி ரெண்டும் சேர்ந்து வந்தாச்சு. இப்போ 2 துணியும் அப்படி சேர்ந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணும்போது இது கட்டு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஹெம்மிங் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணணும். இவங்க மடித்து தைச்சது கேட்டிருந்ததுனால நான் இதில் ஹெம்மிங் பண்ண போகிறதில்ல, மடித்து தான் தைக்க போகிறோம். இப்போ இது உங்களுக்கு இது ப்ளஸ் மைனஸ் மார்க் பண்ணியிருக்கிறது தெரியும். இது பின்பக்கம் வரும், இது முன்பக்கம் வரும். இந்த கட்டு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம மடித்து தைக்கணும். கொஞ்சமாக மடித்து அந்த கட்டு வரைக்கும் மடித்து விட்டுறணும். கை தைச்சாச்சு. இதை மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு கைக்கும் வரும். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கணும். ரெண்டுமே மைனஸ் எடுப்பேன். இது மைனஸ், இதுவும் மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ். இது பின்பக்கம் வரும், இது முன்பக்கம் வரும். 2 கைக்கு இந்த மாதிரி நம்ம கை தைச்சதுக்கப்புறம் வச்சு பார்த்தோன்னா தான் நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். சில டைமில் நம்ம கவனிக்காமல் ஒரே சைடு தைச்சி விட்ருவோம். அப்போ 2 கையும் ஒரு பக்கத்துக்கு வர மாதிரி இருக்கும். அப்புறம் பிரிச்சுட்டு தைக்கணும். அதனால வைக்கும் போதே கவனமாக இது மாதிரி வச்சு. இப்போ இது ப்ளவுஸ் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
இதில் வந்து இப்போ கை எப்படி வச்சு பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். இப்படி இருக்கு. இது இந்த கைக்கு வரணும், இது இந்த கைக்கு வரணும். அதாவது இந்த குழியான இருக்கிற பகுதி வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போ இதை நம்ம எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த குழியாக இருக்கிற பகுதியை இந்த சைட்லேருந்து முன்னாடி பக்கம், அதாவது இந்த டாட்டு பிடிச்சிருப்போம் பாருங்க ஃப்ரண்ட்டில், அந்த பக்கம் வரணும். இப்படியே வச்சு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்கலாம். இதில் கட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது வந்து கரெக்டாக அந்த ஷோல்டரில் உட்காரணும். அப்போ தான் அந்த கரெக்டாக ஹைட்டு கை சுருக்கம் இல்லாமல் நல்லா வரும். இப்போ இதை வந்து ரொம்ப ஒட்டுலலாம் தைக்கக்கூடாது, கை போடும்போது பிரிஞ்சிரும். அதனால இதை தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு இதுலேயே தைச்சிட்டு வரணும். நம்ம அதுக்கெல்லாம் சேர்த்து தான் துணி விடுறோம் அந்த வெட்டும் போதே. இப்போ இந்த கை அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நம்ம அளந்தோன்னா போதும், 2 கைக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அதனால ஒரு பக்கம் மட்டும் கரெக்டாக அளந்துட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தன்னால் வந்து கையை இழுத்து பிடிச்சி துணியை தைக்கக்கூடாது, கரெக்டான அளவில் வரும். கை தைச்சாச்சு. கைக்கு கம்பல்சரியாக கைக்கும் 2 தையல் வரணும். இப்போ எங்கெங்கே 2 தையல் வரணும்னா, இடுப்பு பட்டிக்கு கம்பல்சரியாக 2 தையல் வரணும், ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 தையல் வரணும், கை ஜாயின் பண்ணும்போதும் 2 தையல் வரணும். இப்போ கை தைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இடுப்பு அளவு கை அளவு வச்சு பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி டாட்டு பிடிச்சிடணும். டாட்டு எப்படி முதுகில் பிடிக்கிறதுன்றதை காட்டுறேன். இப்போ இந்த ஷோல்டரை கரெக்டாக 2 ஷோல்டரை கரெக்டாக 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் எங்கே வருதோ இதுக்கு நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு கேப்பில் 4 இன்ச்சு ஹைட்டு வரணும் டாட்டு பிடிக்கணும். இப்போ அதை எப்படி பிடிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த சைடு அதே மாதிரி பிடிக்கணும், அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஷோல்டரை பாதியாக மடிக்கிறீங்க, அந்த மடிக்கிற இடத்துக்கு நேராக வர இடத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு, இந்த ஹைட்டு 4 இன்ச். இப்போ எல்லாம் இது வந்து நம்ம ப்ளவுஸு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அளவு வச்சு நம்ம பிடிக்கிறோம். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நான் இதை இடுப்பு கை அளவுலாம் மார்க் பண்ணுறேங்கிறத பாருங்கள். கை அளவு எடுக்கிறோம். இப்போ இந்த கையை 2ஐயும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த அளவு ப்ளவுஸில் இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கிற அளவை இப்படிங்க மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த முதுகு அளவு 2ஐயும் இந்த முதுகு அளவு 2ஐயும் இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்குற அளவு ப்ளவுஸையும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது 2ஐயும் ஈக்குவலாக வச்சு இந்த இடத்துக்கிட்ட எங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கோ இடுப்பு அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. டபுள் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க, இந்த சைடும் அந்த சைடும். இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அளவு ப்ளவுஸில் இதை பாருங்கள், இந்த கொக்கிக்கு இந்த இந்த அளவு இருக்கும், இப்படி வச்சு பிடிச்சிக்கணும். இது 2ஐயும் ஈக்குவலாக பிடிச்சிங்கனாலே தன்னால் இது வந்து போய் அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த ஜாயிண்ட்டு இப்படி வச்சுக்கணும். இந்த அளவு மாதிரியே அந்த அளவு ப்ளவுஸ்லேயும் இந்த தைக்கிற ப்ளவுஸ்லேயும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இதில் இருக்கிற மாதிரியே நம்ம இங்கேயும் வச்சுட்டோம். இந்த ஸ்ட்ரெயிட்டிங் எடுத்துகிட்டு மார்க் பண்ண போகிறோம்.
இப்போ எங்கே இருக்குது இவங்களது மார்க்கிங் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கிட்ட இதை மார்க் பண்ணப்போ இப்போ இதை எப்படி தைக்கலான்றதை காட்டுறேன் பாருங்க. இவங்க அளவு ப்ளவுஸில் நம்ம வச்சு அளந்ததில் இங்கேருந்து இங்கே ஒரு மார்க் இருக்குது. இதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்களோட கரெக்டான ப்ளவுஸ் அளவு நம்ம பிடிச்சிட்டோம். இது வந்து பின்னாடி அவங்க லூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு 3 தையல் கம்பல்சரியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து அவங்க பிரித்து விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது கழுத்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். இதை ஒன்றும் பெருசாக இதில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். அழகாக இப்படி ரெண்டையும் வைங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த கழுத்து அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். இந்த பட்டன் பட்டி ரெண்டும் ஒன்றும் மேலே கீழே இருந்துடக்கூடாது. அதனால் இதை கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு வேரியேஷன் வருது, அதை நம்ம இப்போவே சரி பண்ணிடலாம். ஈக்குவலாக ஆக்கிட்டு ஆஸ் யூஷுவல் தைக்க வேண்டியதான். இப்போ கிராஸ் பீஸ் வைக்க போகிறேன். இந்த மேல் பக்கமாக இப்படி மடித்து வச்சுக்கணும். எதுக்குன்னா நம்ம இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு, மொட்டையாக இப்படி வச்சோன்னா இந்த பீஸு நீட்டிக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மடிச்சுட்டு இங்கே வைக்கணும். வச்சுட்டு இந்த ஒட்டில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயே தான் தைக்கணும். ரொம்ப 1/2 இன்ச்செல்லாம் போகக்கூடாது. 1/4 இன்ச்சு கேப்பில் அழகாக தைச்சிட்டே வா. முடிக்கும் போதும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த துணியை கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு அப்புறமா தைக்கும். இந்த கழுத்து ரவுண்டு கழுத்து தைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நிறைய பேருக்கு கழுத்தில் சுருக்கம் வருது, எது பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது துணியை இழுத்து பிடிக்காமல் அதை ஈக்குவலாக வச்சு தைச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த சுருக்கம் வராது. அடுத்தது இந்த முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட சின்ன சின்ன கட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அழகாக வளைஞ்சி கொடுக்கும் துணி. உங்களுக்கு தைக்கும் போது கஷ்டம் இல்லாமல் இருக்கும், பார்க்க ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். கட்டுங்க கொடுக்கும் போது கத்திரிக்கோலை பெருசாக விரித்து கொடுத்துடாதீங்க, ஓட்டை போட்டுரும் பின்னாடி. இல்லைன்னா கட்டர் வச்சுக்கிட்டு சின்னதாக நுனியில் மட்டுமே கட் பண்ணுங்க. இப்போ இதை கட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த துணியை திருப்பிட்டு இதில் வச்சு
இந்த ஒட்டில் தையலை போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே போடணும். இந்த சந்துலலாம் போட்டுறக்கூடாது. இந்த இடத்துல போடணும். இப்போ ப்ளவுஸு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க ஹெம்மிங் கேட்டிருக்காங்க. அதனால் நான் இதை என்ன பண்ண போகிறேன், இப்படி மடித்து வச்சு கையில் ஹெம்மிங் பண்ணணும். மிஷின்லேயே அடிச்சிடலான்னு கேட்குறவங்களுக்கு ஜஸ்ட் இப்படியே வச்சுட்டு இந்த ஒட்டில் ஒரு தையலை போடுங்க, இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க. பார்க்க ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. ஹூக்கு வந்து நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்து இப்படி ஃபோல்டு ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஊக்கு வைப்போம். இந்த இடத்துல கரெக்டாக ஊக்கு ரொம்ப உள்ளேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப வெளியிலையும் தள்ளி தெரியக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்துல ஹூக்கு வைக்கணும். அப்போ தான் மாட்டும் போது என்னென்னா இந்த ப்ளவுஸில் ஹோல் இல்லாமல் கரெக்டாக க்ளோஸ் ஆகி வரும். இங்கே வைக்கணும், இந்த கார்னரில் ஒன்று வைக்கணும். வச்சுட்டு இது ரெண்டையும் மடிச்சிங்கன்னா இங்கே ஒரு மடிப்பு தெரியும். இந்த இடத்துக்கிட்ட அடுத்த ஹூக்கு வைக்கணும். அப்புறமா இது ரெண்டையும் இப்படி மடிச்சிங்கன்னா இங்கே ஒரு மடிப்பு தெரியும், இதில் ஒரு ஹூக்கு வைக்கணும். மொத்தமாக ஒரு ப்ளவுஸுக்கு கம்பல்சரியாக 5 ப்ளவுஸ் வைக்கணும், 5 ஹூக்கு வைக்கணும். இங்கே அவ்வளோதான். இது ஹூக் சைடு. ஐ சைடுக்கு இதே மாதிரி தான். இப்போ அந்த அளவு ப்ளவுஸோட நம்ம தைச்ச ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். இது கரெக்டாக இந்த ஜாயிண்டோடு இருக்குது. இது இடுப்பளவு எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஹைட்டு, பட்டன் பட்டி உயரம் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கழுத்து உயரம் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கரெக்டானதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கழுத்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாமே பார்த்துக்கணும். இவங்களோட ஹைட்டு, அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹைட்டும் நம்ம முதுகு உயரம் முதல்ல மேலே ஏறிடும், கீழே இறங்கிடும். அதனால் வச்சு செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். இது வந்து அளவு ப்ளவுஸு, நான் தைச்ச ப்ளவுஸ். இந்த ஹூக்கு இதெல்லாம் தைக்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு போடுறேன் தெளிவாக. ஓகே, நன்றி.